இன்றைய இறையாசிர் மத்தேயு 17:3. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். அன்பிற்கினியவர்களை, விவிலியத்தில் எலியா நெருப்பு குதிரையால் இவ்வுலகிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவர். மோசே இறந்தார், ஆனால் எங்கு அடக்கம் செய்யப்பட்டார் என்று இந்நாள் வரை இஸ்ரேல் மக்களுக்கு தெரியாது. இவ்விருவரும் இயேசுவின் உருமாற்று நிகழ்வில் வருகின்றனர். இவர்கள் இயேசுவின் காலத்திற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன் உயிர் வாழ்ந்தவர்கள். ஆனால் இயேசுவின் காலத்தில் விண்ணக தந்தையால் அனுப்பப்பட்டு இயேசுவோடு உரையாடினார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் இருவரின் மண்ணக வாழ்வு முடிந்தாலும் கடவுளின் பிரசன்னத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள் என்பது புலனாகிறது. இதைத்தான் இயேசு கடவுளின் பார்வையில் அனைவரும் உயிருள்ளவர்களே, கடவுள் உயிருள்ளவர்களின் கடவுளை அன்றி இறந்தோரின் கடவுள் அல்ல என்று கூறுகிறார். கடவுள் தம்முன் உயிரோடு இருக்கும் புனிதர்களை தனது பணிக்கு எப்போதும் பயன்படுத்துவார் என்பது தெளிவு. இந்த வகையில் அன்னை மரியாள் இவ்வுலகில் மக்களுக்கு கொடுக்கும் காட்சிகளை பின்வரும் நாட்களில் காண்போம். ஜெபிப்போமா. அன்பிறைவா, உமது புனிதர்கள் காட்டும் வழியில் நடக்கவும் அவர்களுக்கு உம்மீதான அன்பை எமதாக்கவும் வரம் தாரும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.